வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. எனக்கு வயிறு இப்படி இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு வயிறு இருக்கு, ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உன்னால சொல்லிட முடியுமா? ஒல்லியா இருந்தா ஹெர்னியா வராது, பருமனா இருந்தவங்கள ஹெர்னியா வரும்ன்றது கிடையாது. சரி டாக்டர், இப்போ சொல்றது படி பார்க்கும்போது மனுஷனா பிறந்துட்டனால உனக்கு வந்துடும். குடலுக்கு மேல உள்ள கொழுப்போ, நீங்க சொன்ன ரொம்ப பெருசா இருந்தா சம்டைம்ஸ் வந்து மண்ணீரல் இந்த மாதிரி கூட வரலாம். அப்ப யாருக்கெல்லாம் இது வரும், என்னென்ன செய்யறவங்களுக்கு எல்லாம் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர்? நல்ல கேள்வி. எஸ்பெஷலி இந்த தொப்புள் ஹெர்னியா யாருக்கு வரும்? தொப்புள் ஹெர்னியா பத்தி பேசணும்னா டாக்டர், கிட்னி இருக்கு, நுரையீரல் இருக்கு, இதயம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, இதெல்லாம் இறங்க மாட்டேங்குது. இந்த குடல் மட்டும் ஏன் டாக்டர் இறங்குது? நடப்போம், காலுக்கு எக்ஸசைஸ் ஆகும், ஏதோ வேலை போகும், கை கால் ஷோல்டருக்குலாம் இருக்கும். ஆனா வயிறுக்குன்னு யாரும் எக்ஸசைஸ் பண்றதே கிடையாது. சிக்ஸ் பேக்ஸ் இப்படி இருக்கும் வருஷத்துல. சோ இது விரியும் போது இப்படி விரியும். சோ இது விரியும் போது இந்த நடுவுல தான் தொப்புள் இருக்கு. சோ அந்த இடம் ஏற்கனவே வீக். சரி டாக்டர், இப்ப நான் அந்த மாதிரி போறேன், எனக்கு குடல் இறக்கம்னு சொல்றாங்க, நான் பயப்படணுமா டாக்டர்? ஸோ அதனால தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில பேருக்கு மட்டும் வருதுன்னா அது எப்படி அந்த மெயின்டைன் பண்றாங்க வயிறை, என்ன ட்ரீட்மெண்ட்? இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. இந்த குடல் இறக்கம் அப்படின்னு பேரு, ஹெர்னியா அப்படின்னு. இதுக்கு டைரக்டா என்ன சிம்டம்ஸ் இருக்கு? இது ஒரு ஆஸ்பத்திரிக்கு சும்மா சாதாரணமா ஒரு வயிற்று வலி மாதிரி இருக்கும், கொஞ்சம் தொப்பு தொப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும், மோஷன் போறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா சும்மா ஆஸ்பத்திரிக்கு போவோம். டாக்டர் வயிறு தும்மு தும்முன்னு இருக்கு டாக்டர், டாக்டர் வயிறு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு டாக்டர், டாக்டர் வயிறு அப்பப்போ வலிச்சுக்கிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஹெர்னியா, அதாவது குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து செய்வாங்க. இது என்ன கணக்கு வழக்கு, யாருக்கு இது வரும்? ஏற்கனவே நம்ம சர்ஜரி இதுக்கு பண்ணாலும் அவங்களுக்கும் திருப்பி இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் நல்லா தூக்குனா அவங்களுக்கு வரும்னு சொல்றாங்க. சிக்ஸ் பேக் இருக்கக்கூடிய உடம்புங்க, அவ்வளவு நல்ல ஃபிட்டா இருக்கக்கூடியவர், அவங்களுக்கு ஹெர்னியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இப்பதான் டெலிவரி முடிச்சவங்க, ஒரு 8 மாச குழந்தை தான் எனக்கு இருக்கு, எனக்கு ஹெர்னியா வந்துருச்சு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி இந்த ஹெர்னியா குடல் இறக்கம்ங்கிறது ஒரு பயமுறுத்துற மாதிரியான விஷயம் இல்ல, ஆனாலும் நம்ம கவனமாக கையாள வேண்டிய விஷயம். அதை பத்தி தான் இன்னைக்கு தெளிவா இந்த ஹெர்னியால நல்ல ஒரு அனுபவம் மிக்க ஒரு மருத்துவர் பாரி முத்துக்குமார் நம்ம கூட இருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்க குளத்தூர்ல பிரசாந்த் மருத்துவமனையில இருக்கோம். இப்ப டாக்டர் வெல்கம் பண்ணிட்டு தெளிவா இதை பத்தின என்ன ஏது அக்குவேர ஆணிவேர நம்ம டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். நீங்க பாசிட்டிவ் நிகழ்ச்சியில வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். எனக்கு டாக்டர் இந்த குடல் இறக்கம் அப்படின்ற சொல்ல கேட்டோன்னே ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் வருது, அதை நான் கேட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், கிட்னி இருக்கு, நுரையீரல் இருக்கு, இதயம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, இதெல்லாம் இறங்க மாட்டேங்குது, இந்த குடல் மட்டும் ஏன் டாக்டர் இறங்குது? ஸோ குடல் இறக்கம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் குடல் மட்டும்தான் இல்லை, நீங்க சொல்ற அந்த நுரையீரல், இந்த கிட்னி, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஹெர்னியா. அதாவது ஹெர்னியா அப்படின்னா என்னன்னா ஒரு டிஃபெக்ட்னா ஓட்டை, அதாவது வீக்கான ஏரியா. இப்போ நெஞ்செலும்பு கூடும்போது நமக்கு தெரியும் எல்லாருக்கும், நெஞ்சு வந்து அது போனி கேஜ் இருக்கும். ஆனால் வயிறுல வந்து போனி கேஜ் கிடையாது, எல்லாமே மசில், சதைகள் இல்லை, எலும்புகள் கிடையாது. ஸோ எலும்போட கூடு கிடையாது, ஸோ சதையான உள்ள கூடு தான். ஸோ சதையான உள்ள கூடுல 2-3 வீக் பாயிண்ட்ஸ் நார்மலாவே பிறப்புலேருந்தே இருக்குது. ஸோ பிறப்புலேருந்தே நார்மலா வீக்கான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தொப்புள் கொடி. ஏன்னா தொப்புள் கொடி தான் கடைசியா வந்து எல்லாருக்கும் காஞ்சி உழுவும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல உள்ள சதை தான் கடைசியா கூடக்கூடிய சதை. ஸோ அது ஜென்ரலாவே அது வீக்கான. நீங்க சொன்னீங்க சிக்ஸ் பேக்ஸ் உள்ளவங்களுக்கும் வருமா அப்படின்னா, ஏன்னா சிக்ஸ் பேக்ஸ் உள்ளவங்க மெயினா அந்த தொப்புள் ஹெர்னியா வரதுக்கு காரணம் என்னன்னா அது கடைசியா மூடுறதுனால அதுதான் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் பாயிண்ட். இது தொப்புள் கொடி, போத் மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இது வீக்கான ஏரியா. இதை தாண்டி சில குழந்தையா இருக்கும் போது நம்ம என்ன ஆகும், ஆண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற அப்படின்னு சொல்லுவோம், அந்த வேற வந்து வயிற்றுக்குள்ளதான் இருக்கும். ஸோ வளர குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள அம்மா வயிற்றுல வளர அந்த குடல்ல இருக்க வேற வந்து வயிற்றுல கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கி வேற இப்போ அப்படின்னு வர இடத்துல அந்த இடம் வந்து சத வழியா வரும். ஸோ அந்த இடம் நார்மலாவே கொஞ்சம் வீக்கான ஏரியாவா இருக்கும் ஆண்களுக்கு. ஸோ இதுதான் 2 காமனா வீக்கான ஏரியா எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு இந்த ஏரியா வீக்கான ஏரியா. ஸோ இதுதான் இந்த ஏரியா வழியா குடலுக்கு மேல உள்ள கொழுப்போ, நீங்க சொன்ன ரொம்ப பெருசா இருந்தா சம்டைம்ஸ் வந்து மண்ணீரல் இந்த மாதிரி கூட வரலாம், சரிங்களா? அது அந்த சைஸை பொறுத்து. இப்போ சின்ன ஓட்டையா இருந்ததுன்னா அது மேலாக்கில் கொழுப்பு மட்டும் தான் இருக்கும். அதே சைஸ் கொஞ்சம் பெருசாக நமக்கு வந்து உள்ள குடல், அது சிறு குடல் பெருகுடல், அது சைஸை பொறுத்து எல்லாமே வரலாம். சில பேர் ரொம்ப பெரிய ஹெர்னியாவோட வருவாங்க. பாதி வந்து பார்த்தீங்கன்னா வயிறுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, வயிற்றுக்குள்ள இருக்க எல்லாமே வந்து அந்த ஹெர்னியா பையும்போம் அந்த ஹெர்னியா விட்டு வெளில தோல் பக்கத்துல தான் நிற்கும். ஸோ அந்த சைஸை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. சரி டாக்டர், இப்போ சொல்றீங்க, நீங்க சொல்றது படி பார்க்கும்போது மனுஷனா பிறந்துட்டனால உனக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ரொம்ப காமனான விஷயங்களா இருக்கு. ஏன்னா பிறப்புல இருந்தே இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அதனால தொப்புள் வந்து ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் இருக்கு, விரைப்பை ஆண்கள் எல்லாருக்கும் இருக்கு. அப்படின்னும் போது தொப்புள் இருந்தாலே உனக்கு இது வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சரை கொடுக்குது டாக்டர். அப்ப யாருக்கெல்லாம் இது வரும், என்னென்ன செய்யறவங்களுக்கு எல்லாம் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர்? நல்ல கேள்வி.
தொப்புள் இருக்க எல்லாருக்கும் வரும்னு சொல்லல. அதாவது தொப்புள் வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட்னு சொல்றோம். நமக்கு இருக்கிறதுலே வீக்கஸ்ட் பாயிண்ட். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு அந்த ரைட் ஹேண்ட் தான் ஸ்ட்ராங்கும்பாங்க. 2 பேருக்கு 2 கை இருக்குது, ஆனால் ரைட் ஹேண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த இயற்கையாகவே அந்த ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்க மூளை சம்பந்தப்பட்டது. இது உடம்பு சம்பந்தப்பட்ட போது இந்த தொப்புள் கடைசியா மூடினாலும் அது வீக்கஸ்ட் பாயிண்ட் தவிர்த்து எல்லாருக்கும் ஹெர்னியா வரும்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி இந்த தொப்புள் ஹெர்னியா யாருக்கு வரும்? தொப்புள் ஹெர்னியா பத்தி பேசணும்னா எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வரும். ஏன் அந்த லேடிஸ்க்கு வருதுன்னா, நீங்க சொன்னீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடனே வந்துருச்சு அப்படின்னு. குழந்தை பிறக்கும்போது என்ன ஆகும்னா, வயிறுல குழந்தை உருவாக அந்த சதை வந்து விரிய ஆரம்பிக்கும். சதை வந்து விரிஞ்சு அப்படியே சுருங்கும். இதுதான் நார்மலா குழந்தை பருவம் போது உள்ளது. ஸோ சுருங்கும் போது என்ன ஆகும்னா, 6 பேக்ஸ் சொன்னீங்க, 6 பேக்ஸ் இப்படி இருக்கும் வச சதை. ஸோ இது விரியும் போது இப்படி விரியும். ஸோ இது விரியும் போது இந்த நடுவில் தான் தொப்புள் இருக்கு. ஸோ அந்த இடம் ஏற்கனவே வீக்கு. ஸோ விரியுது. திரும்பி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னால வந்து சேர்ந்து வரும். அது ஃபுல்லா வரணும். வரும்போது அந்த சதையை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். கொஞ்சம் வந்து கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப இருக்க காலகட்டத்தில் உட்காந்தே வேலை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம யாருமே எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். நடப்போம், காலுக்கு எக்ஸசைஸ் ஆகும், ஏதோ வேலை போவோம், கை கால் ஷோல்டருக்குலாம் ஆகும். ஆனா வயிறுக்குன்னு யாரும் எக்ஸசைஸ் பண்றதே கிடையாது. ஸோ யாரோ ரெகுலரா ரன்னிங் போறதோ இல்ல வந்து ரெகுலரா வந்து முன்னெல்லாம் வந்து குனிஞ்சு நிமிந்து கூட்டி பெருக்கிறது, குனிஞ்சு நிமிந்து துணி துவைக்கிறதுலாம் பண்ணுவோம். ஸோ அந்த குனிஞ்சு நிமிடும் போது அந்த கோர் மசில் எக்ஸசைஸ் ஆகும். இப்ப அதெல்லாம் பண்ணாததுனால அந்த மசில் திரும்பி வந்து சேர்ந்தாலும் முழுசா சேராம நடுவில் கேப் வந்துடும். ஸோ அது வீக்காவே இருக்குது. ஸோ அதனாலதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது டெலிவரி பண்றாங்களே அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹெர்னியா இருந்திருக்காது. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹெர்னியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரதுக்கு காரணம் இது திரும்பி சுருங்கும் போது அதுக்கான போதியமான இடைவெளி ஓடுறதோ, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி ஓடணும். அவங்க வந்து கரெக்டாக ஒரு 3 மாசத்துலேருந்து லைட்டா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உடல் பருமன் கொஞ்சம் போட்டுருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்காக சாப்பிடுவாங்க, நல்லா உடல் பருமன் பண்ணும். ஸோ உடல் பருமன் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கொழுப்பாக தான் சேர்மது வந்து புரத சத்து நிறைய இருக்காது. ஸோ மசில் போது புரத சத்து தான் முக்கியம். ஸோ வெறும் கொழுப்பான ஐட்டம் மட்டும் இருக்கும்போது அது கொழுப்பாக தான் இருக்கும். சட்டை இந்த சொரதை ஒர்க் அவுட் பண்ணாதான் நீங்கள் ஜிம்ல ஒருத்தர் புரத சத்து எடுக்கிறாங்க. இப்போ நீங்களும் புரத சத்து இருக்கு, நானும் எடுக்கிறேன். ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுற எடுக்கிறார், ஒரு 4 பேர் ஆளுக்கு 4 முட்டை எடுக்கும். ஆனால் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த புரத சத்து வந்து மசில்ல போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா மசில் ஒர்க் அவுட் பண்றாரு. ஒர்க் அவுட் பண்ணாதவங்களுக்கு அது வந்து கொழுப்பாவோ இல்லை வேற மாதிரி மாறியோ இல்லை அப்சார்ப் ஆகாமையோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த வித்தியாசம். இந்த ஏன் வந்து எல்லாருக்கும் வரதில்ல, சில பேருக்கு மட்டும் வருதுன்னா அது எப்படி அந்த மெயின்டைன் பண்றாங்க வயிறை அப்படிங்கிறது தான் அந்த தொப்புள் ஹெர்னியாங்கிறது வருது. ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு நல்ல உடல் பருமனா இருக்காங்க, ஓரளவுக்கு என்ன வச்சுக்கோங்களேன், என்ன அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க டாக்டர், ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே இப்படி இருக்கு, இங்க பாருங்க எனக்கு வயிறு இப்படி இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு வயிறு இருக்கு, எனக்கு வந்து இப்போ பாக்குறீங்க, பார்க்கும்போது ஒரு ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உன்னால சொல்லிட முடியுமா? அப்படி கிடையாது. அப்படி பார்த்தோன்னு சொல்ல முடியாது, அது ஆளை பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் நல்லா இருப்பாங்க, ஆனால் வெயிட்டாவே இருப்பாங்க. நான் வந்து இப்போ ஒரு 100 கிலோ இருக்கவங்களும் இருக்காங்க, 80 கிலோ இருக்கவங்க இருக்காங்க. ஒல்லியா இருந்தா ஹெர்னியா வராது, அதிகமா ஹெர்னியா அதுதான் சொல்லுவேன். ஒல்லியா இருந்தா ஹெர்னியா வராது கிடையாது, பருமனா இருந்தவங்களும் ஹெர்னியா வரும்ன்றது கிடையாது. அது உள்ள இருக்க சதையை பொறுத்து. இந்த ஒல்லி குண்டுங்கிறது எல்லாம் பாக்குறதுனா வெளிப்பக்கம் இருக்கல சதைங்கிற கொழுப்பு தான் மீன், சரிங்களா? உள்ள இருக்க சதை. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அத்லெட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நல்லா ஓடிட்டு இருப்பாங்க, ஸ்கூல் டைம்ல அத்லெட்ஸா இருப்பாங்க. ஸ்கூல் முடிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து உட்காந்து சிதப்பன ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கும் வெயிட் போடும். பட் அவங்களுக்கு கோர் மசில், அதாவது சின்ன வயசுல இருந்தே நல்லா ஓடி ஆடி விளையாண்டதுனால உள்ள இருக்க சதெல்லாம் நல்லா இறுகி இருக்கும். இப்போ ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா இளநி மரம் ஏறுவாங்க, பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க கட்டுக்கோப்பா இருக்கும், உடம்பு பயங்கரமா இருக்கும், சரிங்களா? அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இது, ஏன்னா அவங்க தினைக்கும் அந்த மசில் யூஸ் பண்றாங்க. அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த மசில் ஒர்க் அவுட் ஆகி அவங்க தனியா பண்ண மாட்டாங்க. அந்த ஒர்க் அவுட் ஆகி அவங்க சாப்பிடுற சாதம் புரசத்து கம்மியா இருந்தாலும் அந்த மசில் ஒர்க் அவுட் ஆகுறதுனால அதுல போய் ஸ்டோர் ஆகுது. சோ அந்த மசில் தடிமனா இருக்கும். இப்ப நாளைக்கு அவர் வெயிட் போறாருன்னு வச்சுமே, அவர் ஹெர்னியா வராது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அது ஆல்ரெடி நல்லா டைட்டா வந்து பேக்டா இருக்கு மசில். புரியுதுங்களா? இப்ப திடீர்னு வந்துட்டு நான் உடல் பருமன் ஆயிட்டேன், உள்ள சதை வந்து வீக்கா இருக்கும், நான் ஸ்கூல் பக்கம் வந்து ஓடி ஆடி விளையாண்டது கிடையாது, சாப்பிட்டு ஐடியல் ஒர்க்கா இருக்கேன், திடீர்னு நான் ஜிம்முக்கு போறேன், நான் வெயிட் தூக்குறேன் அப்படிங்கும் போது ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம, புரியுங்களா, யாரும் ஒரு இதுவும் இல்லாம நம்மளா போய் பண்றது அப்படின்னு சொல்லி வேகமா பண்ணும்போது அந்த போது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். உள்ள பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த குடல் வந்து பிரஷரை தாங்கும் போது வெளியே தள்ளும் போது எது வீக்கான பாயிண்டோ அது வழியா வெளில வருது. அதுதான் வீக்கான பாயிண்ட்ங்கிறது. வீக்கான பாயிண்ட் கீழே வந்து ஆண்களுக்கு வேற அப்படிங்கும் போது அந்த இடத்து வழியா வெளியே வருது. அப்ப அந்த இடத்துல வந்து இப்போ உள்ள இருக்கக்கூடிய குடல் என்ன செய்யுது, இந்த வழியா கொஞ்சம் வெளியில புஷ் பண்ணுது. அப்ப வெளியில நமக்கு ஒரு சதையே தெரியுமா டாக்டர்? அது எப்படி இருக்கு? ஒரு வீக்க மாதிரி தெரியும், ஒரு வீக்க மாதிரி. சில பேருக்கு வீக்க மாதிரி தெரியும். தொப்புள் ஆல்ரெடி சில பேர் நார்மலா இருந்தா தொப்புள் உள்ள குழி மாதிரி இருக்கும், சில பேருக்கு புறப்பிலேயே தொப்புள் ஃபிளஷ்ஷா இருக்கும், சரிங்களா? அப்படி இல்லாம அப்படி இருந்தவங்களுக்கு, நான் ஃபிளஷ்ஷா இருந்தவங்களுக்கோ குழி மாதிரி இருந்தவங்களுக்கோ அதுக்கு மேல சின்ன ஒரு வீக்க மாதிரி, ஒரு இருமும் போதோ இல்ல மோஷன் முக்கும் போதோ அவங்களுக்கு ஏதோ சின்ன வீக்க மாதிரி வந்துட்டு ஒரு பெயின் இருக்கும். சில பேருக்கு
வலி இருக்கும், சில பேர் வலி இல்லாம இருக்கும். சரி, சரி. சின்ன ஒரு வீக்க மாதிரி வரும், சில பேர் படுத்தாங்கன்னா உடனே உள்ள போயிடும். அந்த மாதிரி ஆண்களுக்கு இந்த வேற பக்கம் இருக்கிறதுல வந்து அந்த இடத்துல அதே மாதிரி நடக்கும் போது கொள்ளும் போதோ இல்ல மோஷன் போகும்போது முக்கும் போதோ அப்ப வயிறுல பிரஷர் வரும். மோஷன் போய் என்ன பண்ணுவோம், முக்குவோம். ஆமா. முக்கும் போது வயிறு இருக்கும் தெரியுமா, அப்ப வயிற்றுக்குள்ள பிரஷர் அதிகமாகும். சரி. சோ அந்த நேரத்துல பிரஷர் ஏறும் போது எது வீக்கான பாயிண்டோ அதுலயா குடல் மேல கொழுப்போ தள்ளிட்டு வெளில வரும். சோ அப்பதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே. மோஸ்டா வந்து இவங்க மோஷன் போகும் முக்குவாங்க. அப்ப வந்து இந்த இது குடல் மேல கொழுப்போ வெளியே வருது நல்லா தெரிய வரும். கை வச்சு பார்த்தாலே தெரியும். நீங்க கை வச்சு பார்த்தாலே சாதாரண ஒரு வீக்கம் தெரியும். நீங்க சண்டை தள்ளினா அது உள்ள போயிடும். அதை வச்சு நம்ம அறிகுறிகள் கண்டுபிடிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ வேற என்ன டாக்டர் சிம்டம்ஸ் இருக்கு? ஏன்னா அதான் அடுத்து கேட்க வந்தேன். நீங்க அதோடைய அப்படியே ஆன்சருடைய தொடர்ச்சியா சொல்லிட்டீங்க. வேற என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இது எனக்கு ஒரு ஹெர்னியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கான சிம்டம்ஸ் என்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃபா வந்து ஒருத்தர் தனிப்பட்ட இண்டிவிஜுவலா அவங்க உடம்பு என்னங்கிறத செல்ஃப் கேர் பண்றது தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது தான் உடம்பு எப்படி, சில பேர் வந்து தொப்புலேயே சுத்தம் பண்ண மாட்டாங்க. குளிப்பாங்க, சோப்பு இதுல அடைஞ்சிருக்கும், தொப்புள் உள்ள பாத்தீங்கன்னா கல்லு மாதிரிலாம் இருந்தா எடுத்துருக்கும். அது அந்த அழுக்கு சேர்ந்து ஸோ செல்ஃப் கேருங்கிறது அவங்க பார்த்துக்கணும். அவங்க உடம்பை பத்தி அவங்களுக்கு தெரியணும். எப்படி டாக்டர் தொப்புளை சுத்தம் பண்றதுனா என்ன டாக்டர்? சும்மா நம்ம இவ்வளவுதான் தண்ணி ஊத்தி போடுறீங்க, தண்ணி ஊத்தி லைட்டா ரொம்ப போட்டு போடலாம், மேலாக்குல இது பண்ணா போதும். ஏன்னா சில பேர் தொப்புள் கையை வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்க செல்ஃப் கேர் வந்து தெரியணும். ஏன்னா அது அவங்க உடம்பு தான். ஆமா. ஸோ செல்ஃப் கேர் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும். ஸோ இது நம்ம உடம்பு எப்படி இருக்குது, விரைப்பை எப்படி இருக்குது, யூரின் போற பகுதி எப்படி இருக்குது, மோஷன் போறதுல நீங்க சொன்ன மாதிரி மோஷன் முக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனை சொல்ல மாட்டாங்க. ஒரு 4 நாளுக்கு அப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும் போது ஒரு டாக்டர்டியோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்றாங்க. சோ சின்ன பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடியே அதை பேசிட்டாங்கன்னா தீர்ந்துரும். நம்ம தமிழை பொறுத்த வரைக்குங்க சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படிங்கறதான். அது உண்மை, 100% உண்மை. அதை கரெக்டா செய்யணும், அவ்வளவுதான். அதை செஞ்சாலே உங்களுக்கு இந்த ஹெர்னியா பிரச்சனையா இருக்கலாம், இல்ல மலச்சிக்கல் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கேன்சர் மாதிரி பிரச்சனையா இருக்கலாம், எல்லாமே அதுல எல்லாமே அதெல்லாம் அடங்கிருக்கு. அதனால கரெக்டான டயத்துல கரெக்டா சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சின்ன தொந்தரவு வந்தாலும் முன்னாடியே போய் சில அறிகுறிகள் கேட்டு கரெக்டா பண்ணிட்டாங்களே சரியாடும். இதுதான் அவங்களுக்கு வந்து மெயின். டாக்டர் இப்ப நான் இருக்கேன் டாக்டர், எனக்கு வந்து லேசா அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கு டாக்டர். ஒரு மோஷன் போகும்போது ஒரு சரியா போக முடியல, லேசா அந்த இடத்துல சதை மாதிரி வளர்ந்துருக்கு. நான் வந்து எடுத்தோன்னு இது ஹெர்னியா அப்படி நானே முடிவு பண்ணிட்டு உங்ககிட்டே வந்துட மாட்டேன் நேரா. நான் என்ன செய்வேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாக்டர் இருப்பாரு, ரெகுலரா அவர்கிட்ட தான் காய்ச்சல்னா காட்டும், அவர்கிட்ட போய் பார்ப்பேன். இப்ப அவரு போய் பார்த்தோன்னா அவர் ஹெர்னியா இது நீங்க இங்க போங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரா டாக்டர்? 100% ஹெர்னியா வந்து நார்மலா MBBS முடிச்சு டாக்டர் யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். பார்த்தாலே அதுக்கு அவங்களுக்கு சிம்டம்ஸே தெரியும். இது வந்து நம்ம படிக்கும் போதே தொட்டு பார்த்து அந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியுங்க. அதாவது நீங்க சொல்ற சிம்டம்ஸ் தான் சார். எனக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல, இப்ப திடீர்னு பார்த்தா தொப்புல சுத்தியோ எனக்கு வந்து ஒரு சின்ன வீக்க மாதிரி வருது, அப்பப்ப வலி வருது, நைட்டு படுக்கும் போது தன்னால உள்ள போயிடும், நைட்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா அந்த பிரஷர் இருக்காது. காலைல எந்திரிச்சு நான் வந்து மோஷன் போறேன், முக்குறேன், இல்ல ஏதாவது வெயிட் தூக்குறேன், அப்ப எனக்கு வலி வருது அப்படிங்கும் போது இந்த குடலுக்குள்ள கொழுப்போ வந்து மாட்டிக்கும். சின்ன ஓட்டல் சார், யாராவது எட்டி பார்க்கும்போது கழுத்து மாட்டுற மாதிரி அந்த எட்டி பார்க்கும்போது மாட்டிக்கும். அப்பதான் அந்த வலிங்கிறது வரும். இதுதான் பேஷண்ட்காக உள்ள சிம்டம்ஸ். பக்கத்துல இருக்க டாக்டர்ஸ் யாரா கேட்டா கூட சொல்லுவாங்க. அதுல அவங்க சப்போஸ் கை வச்சு பார்த்து சில பேர் 190% இதுலயே கண்டுபிடிச்சலாம். சில பேர் வந்து தடிமனா இருப்பாங்க. சோ உள்ள வந்து தோல் இங்க இருக்கும், தோலுக்கு கீழே சதை உள்ள இருக்கும், அது கீழே மசில் இருக்கும், அது கீழே தான் குடல் இருக்கும். சோ ஓட்டங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும். தோல் நார்மலா இருக்கும், சோ இந்த இடத்துல ஓட்டம் இருக்கும், இந்த மாதிரி கேப் இருக்கும். சொல்றது புரியுங்களா? இப்ப குடல் இதே வரும்போது சம்டைம்ஸ் ஒல்லியா இருக்காங்க வச்சுக்கோங்களேன், தோல் மட்டும் தான் தெரியும். சோ ஈஸியா தெரிஞ்சிடும். குண்டா இருக்கவங்க இவ்வளவு சதை இருக்கும். சோ சம்டைம்ஸ் இந்த ஹெர்னியா வந்தாலும் கை வச்சு பார்க்கும்போது தெரியாம போகும். சோ அந்த மாதிரி நேரத்துல இவங்க சொல்ற சிம்டம்ஸ் நம்ம நார்மல் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் தெரியும். சில பேர் ரொம்ப பருமனா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கை வச்சு பார்த்தாலும் நார்மல் ஸ்கேன்லயே தெரியாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் நம்ம CT ஸ்கேன் அப்படின்றத பண்ணி அந்த டிஃபெக்ட் இருக்கா, வீக்கா இருக்கா, அந்த சதை வீக்கா இருக்காங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே டாக்டர். சரி டாக்டர், இப்ப நான் அந்த மாதிரி போறேன், எனக்கு குடல் இறக்கம்னு சொல்றாங்க, நான் பயப்படணுமா டாக்டர்? இல்லைங்க. அதான் டாக்டர். இப்போ எனக்கு வந்துட்டு உங்களுக்கு கேன்சர் அறிகுறினா பயந்துருவோம், உங்களுக்கு ஹார்ட்ல ஒரு ஓட்டனா பயந்துருவோம், உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னா பயந்துருவோம். அந்த மாதிரி இது உங்களுக்கு குடல் இறங்கிருக்கு அப்படின்னு சொன்னா டக்குன்னு பயப்படக்கூடிய மாதிரியான ஒரு நோயா? இல்ல, நான் வர பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுவேன், பயம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, அறியாமை. ஒரு இருட்டறையில திடீர்னு ஒரு அறையில டப்புன்னு லைட் போயிடுச்சு, எல்லாருக்கும் பயம் இருக்கும். யார் எங்க இருக்க சத்தம் கேட்டா பயம் இருக்கும், ஏன்னா அது அறியாமை. அந்த லைட் வந்ததுக்கு அப்புறம் அதே அறியாமை போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். சொல்யூஷன் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. சொல்யூஷன் இருக்குது ஹெர்னியாக்கு, எல்லா ஹெர்னியாக்குமே சொல்யூஷன் இருக்குது. அது நீங்க கரெக்டான டயத்துல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது எல்லா சொல்யூஷன் பண்ணலாம். என்ன டாக்டர் சொல்யூஷன்ஸ்? சரி, இப்போ ஹெர்னியா அப்படிங்கறத வந்துட்டு தவிர்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஹெர்னியாவை தவிர்க்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா லேடிஸ் சைடுல தான் பிரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா லேடிஸ் தான் காமனா தொப்புள் ஹெர்னியான்னு வரும். அவங்களுக்கு அதிகமா வருதா டாக்டர் உங்க அனுபவத்திலயுமே? ஆமா, லேடிஸ்க்கு தான் தொப்புள் ஹெர்னியா வந்து லேடிஸ்க்கு தான் மெயினா வரும். ஏன்னா எஸ்பெஷலி அவங்க டெலிவரிக்கு அப்புறம், அது இப்போ இருக்க அந்த டைம்ல டெலிவரிக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வயிறு பெருசு திருப்பி வரது, அவங்களுக்கு அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டிய டைம், தூக்கம் ஒழுங்கா இருக்காது, குழந்தைய பாத்துக்கணும், பிளஸ் வீட்டு வேலையும் பண்ணணும். இதுல அவங்க செல்ஃப் கேர்னு பண்ற டைம் இல்லாம அதை விட்டுருவாங்க. அவங்க அதை ரெகனைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து இதா போயிடும். சோ அதுதான் பிரச்சனை. சோ என்ன பண்ணா வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்கன்னா, நீ எந்திரி
பச்சை பிள்ளைக்கார தொடாதம்பாங்க, சில பேர் பண்ணும்பாங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு மேக்ஸிமம் 1 month or 1.5 months அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்க ஸ்லோவா அவங்க வாக்கிங், பிரீத்திங் எக்ஸசைஸ், பிரீத்திங் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா சதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துச்சுன்னா நம்ம தவிர்க்கலாம், அதாவது அந்த வீக்னஸை தவிர்க்கலாம். முழுசா வரவே வரான்னு சொல்ல முடியாது, ஒரு 80% வந்து அது வந்து வரதுக்கான சான்சஸ் குறைக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரிலேயே வர சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெலிவரி வீக் ஆகும், அதை விட்டுட்டு 2வது டெலிவரி போறாங்க போது அப்போ இன்னும் வீக் ஆகும் சொல்றப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரி முடிஞ்சோடனே இவங்க வந்து லைட்டா வீட்டில் நிற்க, சாதாரண எக்ஸசைஸ் வீட்டில் நின்றுட்டு இருக்கும் போதே வயிறை உள்ள இழுத்து பிடிச்சி மூச்சு விடுறது, இந்த மாதிரி பண்ணாலே போதும். பெருசா ஜிம்முக்கு தான் போய் எக்ஸசைஸ் பண்ணணுன்றதே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்னது பண்ணாலே லேடிஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ ஆண்களும் அதே மாதிரி உடல் பருமன், அதாவது இன்க்ரீஸ், வயிறு தொப்பை பெருசாயிட்டே வருது அப்படிங்கும் போது சதை வந்து பலூன் மாதிரி வயிறுங்கிறது. இப்போ பலூன் ஊதிட்டே போனா ஒரு பாயிண்ட்ல வெடிச்சிடும். எந்த பாயிண்ட்ல வெடிக்கும்? வீக்கஸ்ட் பாயிண்ட்ல தான் வெடிக்கும். சரிங்களா? அதாவது எந்த இடத்துல ரொம்ப பலவீனமா இருக்கும் அந்த இடத்துல பலூன் வெடிக்கும். அதே மாதிரி தான் வயிறு பெருசாயிட்டே போகுது. கொழுப்புங்கிறது வயிற்றுக்குள்ளரையும் இருக்கும், வயிற்றுக்கு தோலுக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது, உடல் பருமன் அதிகமாயிட்டே போடுவோம், சதை விரியும். இப்போ சதை விரியுமா, இப்போ நம்ம எந்த வீக்கான இது நமக்கு ரொம்ப வீக்கான பாயிண்ட் சொல்லுவோம், தொப்புள் தான் வீக்கான பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல தான் ஹெர்னியா வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால உடல் பருமன் ரொம்ப போடாம பார்த்துக்கணும், மைல்டா எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலே இவங்க தொப்புள் ஹெர்னியாங்கிறத நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி டாக்டர், ஒருவேளை வந்துருச்சு, என்ன ட்ரீட்மெண்ட்? சரி, இப்போ தொப்புள் ஹெர்னியா வந்துருச்சுன்றோம். சப்போஸ் உங்களுக்கு வலி இருக்குது, ஒரு வீக்கம் இருக்குது, பக்கத்தில் டாக்டர்கிட்ட போறீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஹெர்னியா இருக்குன்னு சொல்றாங்க. ஹெர்னியா இருக்கு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா மெடிசின்ஸ் கிடையாது, ஒன்லி ஆப்ரேஷன் மட்டும் தான். ஏன்னா இது எப்படி சொன்னா, இது செவுத்துல இருக்க ஓட்ட மாதிரி. சரிங்களா? இப்ப தற்காலிகமா வந்து மருந்து சாப்பிடுறது ஒரு பேப்பர் வச்சு அரைக்கிற மாதிரி, அதுக்கு பிச்சுக்கும், ஒண்ணுமே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணா கான்கிரீட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த சதை வலுவா இல்லாம இருக்கிறதுனால தான் அது வீக்கானது இதாகுது. ஸோ சதைக்கு நம்ம வலு கொடுக்கணும். ஸோ அந்த தையல் இதுன்னு சொல்லுவோம், அந்த சதைங்கிறது வீக் ஆகி ஒரு ஓட்டையோ இல்லை வந்து ஒரு டிஃபெக்ட்னு சொல்லுவோம் அது இருக்கும். ஸோ அந்த டிஃபெக்டை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ள குடலோ கொழுப்போ இருந்ததுன்னா அதை உள்ள இறக்கிட்டு அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் சர்ஜரிங்கிறது. சரிங்களா? இந்த சர்ஜரியிலே பார்த்தீங்கன்னா வெறும்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெறும்னா இந்த டிஃபெக்டை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ வெறும்னா தையல் மட்டும் போடுவாங்க. ஸோ அப்படி தையல் போடுறதுனால நீங்க சொன்ன கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்றேன், 20% திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெர்னியா திரும்பி ஆபரேஷன் பண்ணாலும் வெறும் தையல் மட்டும் போட்டா ஒரு உதாரணமா 20-25% திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிறைய ரிசர்ச் ஸ்டடிலாம் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம் அப்படின்ற போது தான் ஹெர்னியா வலை அப்படின்றது ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அது கண்டுபிடிச்சு இப்போ நிறைய ப்ராசஸ் ஆகி நிறைய டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து இப்போ நிறைய ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த வலை எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். புரியுங்களா? வலையை வந்து வயிற்று உள்ள வச்சிருவோம். வயிறுக்கு உள்ளன்னு கிடையாது, 2 லேயர் இருக்குங்க. சதை இருக்கு, மேல தோல் இருக்குது, கீழே குடல் இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் வலை இருக்குது. ஒரு வலை வந்து சதைக்கு மேல வைக்கிறது, ஒரு வலை குடலுக்கும் சதைக்கும் பின்பக்கமா இங்க கீழ் பக்கமா வைக்கிறது. வயிற்றுக்கு, அதாவது தோலுக்குள்ளதான் இருக்கும், தோலுக்கும் உள்ளதான் இருக்கும். அது என்ன டாக்டர் வலைனா, அது தூக்கி வயிற்றுக்குள்ள வச்சீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு கேட்கறது, அது என்ன வலைனா? சரி, ஓகே, இதை நம்ம எதுக்கு பண்றோம்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். ஏன்னா அந்த வீக்கஸ்ட் நம்ம உடம்புக்கே ஸ்ட்ரென்த் இல்லை அதை ரீட்டைன் பண்றதுக்கு. என்னதான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் திரும்பி கூடாது, அந்த வீக்கான சதை திரும்பி கூடாது ஓரளவு. அதை ரீட்டைன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து வலைன்னு வச்சு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கான்கிரீட் போடுறோம். சரிங்களா? அதில் கம்பி வைக்கிறாங்க, கம்பி கட்டுறதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த கம்பி வச்சிருக்காங்க, அதில் கான்கிரீட் போடுறாங்களா, எதுக்கு அந்த கம்பினா இட் கிவ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். வெறும் சிமெண்ட் மட்டும் வச்சோம்னா தட்டினோம்னா தேடும். ஸோ அந்த மாதிரி வெறும் தையல் மட்டும் போட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் டெண்டன்சி வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த வலைங்கிற வைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ வலை வச்சா திரும்பி வரவே வராதா அப்படின்னு கிடையாது. வலை வச்சாலும் ஒரு 5% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதை பண்ணாலே போதும். அது வலையை கொஞ்சம் காட்டுங்க டாக்டர். ஸோ நார்மலா வலைங்கிறது நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா? பாலியஸ்டர், பாலிகேலக்டின் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ வலைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது யூஸ்வலாக வந்து நம்ம வலையில மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி, இது வந்து மீன் வலைன்ற மாதிரி உங்களுக்கு புரியுறமானா இந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குதுல, இதுலயே வந்து பாலியஸ்டர், பாலிகேலக்டின் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? நல்லா எலாஸ்டிக்கா இருக்கு டாக்டர். ஆமா, எலாஸ்டிக்கா இருக்கு கொஞ்சம். இது ஆக்சுவலா உங்களுக்கு துணி மெட்டீரியல் தான். பாலியஸ்டர்ங்கிறது துணி மெட்டீரியல் தான். அந்த கோட் மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் தான் வயிற்றுக்குள்ள இருக்கும். இது வயிறுக்குள்ள இருக்கும். இது என்னன்னா, இது வந்து எடுத்தோம் அப்படின்னு இருந்து இன்னைக்கு நேற்று இது கண்டுபிடிக்கப்படலது. இது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு அனிமல் ரிசர்ச், அதான் அனிமல்ஸ்க்குலாம் வச்சு அதெல்லாம் பண்ணிருக்காங்க வெளிநாட்டுல. பண்ணி அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் மனிதர்களுக்கு வச்சு இப்ப நானே 15 வருஷமா இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் வலை. இது ஹெர்னியா சைஸை பொறுத்து
இது வந்து அவ்வளவு எலாஸ்டிக் இல்ல. ஆமா, இது கொஞ்சம் அவ்வளவு எலாஸ்டிக் கிடையாது. சோ மெட்டீரியல் மாறும். யாருக்கு அந்த வைப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன ஹெர்னியா இருக்குது, அவங்களுக்கு வந்து வேற மாதிரி வைப்போம். ஒருத்தவங்களுக்கு வந்து பெரிய ஹெர்னியா இருக்கு, அவங்களுக்கு வேற மாதிரி வைப்போம். சோ ஒவ்வொருத்தர் ஆளோட பாடி நேச்சரை பொறுத்து இந்த மாதிரி வைப்போம். இது இன்னொரு டைப் ஆஃப் வலை. இந்த வலை பாத்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும் இந்த வலையில. இதான் சொன்னேன், இது வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு லேயரும், இந்த பக்கம் ஒரு வளவலன்னு ஒரு லேயரும் இருக்கும். ஆமா, இந்த சைடு விழுவிழுன்னு இருக்கு, இந்த பக்கம் நல்லா இந்த வலையினுடைய தெரியுது. ஆமா, இது வந்து சில பேருக்கு வந்து இந்த வலை வைப்போம் எப்பன்னா, அந்த வந்து குடலோட ஒட்டிட்டு இருக்கும் வலை. குடல் வந்து அந்த வலையில படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில இடங்கள் இருக்கு. சோ அந்த சொன்ன ஹெர்னியாவே பெரிய ஹெர்னியாவா இருக்குது, அவங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது அதை இதை வச்சோம்னா குடல் இந்த வலையில மாட்டாம ஒட்டாம இருக்கிறதுக்கான ஒரு பேரியர் லேயர் தான் அது. ஓகே. சோ அது சில பேருக்கு வைப்போம். சோ இது ஒருத்தருக்கு ஒரு ஏரியா எந்தெந்த இடத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்து இந்த வலையை சூஸ் பண்ணுவோம். பேஷண்டோட பாடி நேச்சரை பொறுத்து இந்த வலைங்கிறத சூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த வலையோட இது. ஓகே டாக்டர், அப்படின்னா எனக்கு ஒருவேளை இந்த தொப்புள் ஹெர்னியாங்கிறது வந்துருச்சுன்னா அதுக்கு சர்ஜரி தான் வழி. அப்படி சர்ஜரிங்கிறது இந்த மெஷ், இது மெஷ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வலை தமிழ்ல வலை மெஷ்னா சொல்லுவாங்க, மெஷ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு உள்ள வச்சுட்டு சரி பண்ணிடுவோம். மேக்ஸிமம் 95% கிட்ட திருப்பி வர வாய்ப்பு இல்ல. ஏன்னா திரும்பி வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த டைப் நம்ம யூஸ் பண்றோம், எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெngth இருக்கும், இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் மாதிரி. சரிங்களா, ஸ்ட்ரெngth. சரி டாக்டர், இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி தொப்புள் ஹெர்னியான்னு சொன்னோம், விரைப்பை ஹெர்னியான்னு சொல்றோம். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? ஏன்னா தொப்புள் ஹெர்னியாக்கு நீங்க பேசும் வெறும் ஹெர்னியான்னு சொல்லல, தொப்புள் ஹெர்னியாக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதை தாண்டி வேற ஹெர்னியா இருக்கா? இருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியாம சொன்னா, நமக்கு வந்து ஹெர்னியாங்கிறது ஒரு உறுப்பு ஒரு இதுக்குள்ள வச்சிருக்கோம், வெசல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி வெளில நிலம்புது பாத்திரத்தை தாண்டி, அந்த மாதிரி வயிறை தாண்டி வெளியில வந்துச்சுன்னா அது ஹெர்னியான்றோம். அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த மூளையை தாண்டி கீழே வந்தாலும் பிரெயின் ஹெர்னியேஷன்லாம் இருக்குது. ஓ, ஹெர்னியாங்கிறது அப்படினா ஒரு விஷயம், அது எதுவா வேணா இருக்கலாம். பொதுச்சொல். அந்த ஹெர்னியாங்கிறது ஒரு பொதுச்சொல். சரிங்களா, ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஹெர்னியா அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் பொதுச்சொல். அந்த பொதுச்சொல் வந்து வயிறுக்குன்னு வரும்போது நம்ம காமனா பார்க்கிறது 100 பேர் இருக்கும்னா அதுல 90% பார்த்தோம்னா அந்த தொப்புள் ஹெர்னியாவும் விரைப்பை ஹெர்னியா வந்து நிறைய வரும். ஒரு 10% தான் மத்த டைப் ஆஃப் ஹெர்னியா இருக்குது. டயப்ரமேட்டிக் ஹெர்னியா, அதாவது மூச்சு குழாய்க்கும் வயிறுக்கும் நடுவுல வந்து ஒரு பகுதி இருக்கும், டயப்ரம் சொல்லுவோம். அது வீக்கா இருக்கும். அது வீக்கா இருந்தா அது வழியா குடல் மேல மூச்சு குழாய்க்கு ஏறுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. சோ சில பேருக்கு வந்து ஏப்பம் அடிக்கடி வரும், குடல் இப்படி ஏறும், மேலே ஏற ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறது இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு 10% ஹெர்னியா தான் அது. சரிங்களா, அந்த ஹெர்னியாக்கும் இதே மாதிரி தான் சர்ஜரி தான். ஹெர்னியா அப்படினாலே அது சர்ஜரி தான் வரும். சரிங்களா, குடலை பொறுத்த வரைக்கும் ஹெர்னியானா சர்ஜரி தான். தெளிவா புரிஞ்சிருச்சு டாக்டர். நல்லா பாருங்க, ஹெர்னியா அப்படிங்கிறது எந்த உறுப்புக்கு வேணா உடம்புல ஏற்படலாம். இந்த ஹெர்னியாங்கிறது அந்த உறுப்பு கொஞ்சம் வெளிப்பட்டு வெளியே வந்து எது கொஞ்சம் வீக் பாயிண்டா இருக்கோ அதை தாண்டி வெளியே வந்துருது அப்படின்னா அது வந்து ஹெர்னியாங்க. அது தொப்புள்ளையும் விரைப்பையிலே கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால இந்த வயிறு சம்பந்தப்பட்டதுக்கே ஹெர்னியா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். குடல் இறக்கம் அப்படிங்கிறதும் அதான் சொல்றோம். இப்ப குடல் இறக்கம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஹெர்னியாக்கு டிரான்ஸ்லேஷன் இல்ல, கரெக்டா டாக்டர்? குடல் இறக்கம்ங்கிறது தனி, குடல் இறங்கி இருக்கு அப்படிங்கிறது. ஹெர்னியாங்கிறது வயிறுல உள்ள குடல் இறங்கி இருந்தா பேரு அப்டமினல் ஹெர்னியா. அப்டமினல் ஹெர்னியா. சரிங்களா, அதே மாதிரி இந்த இங்குயிஷ் ஹெர்னியா, இங்குவல் ஹெர்னியா தான் நம்ம விரைப்பைட்டு வரது இங்குவல் ஹெர்னியா, அம்பிலிக்கல் ஹெர்னியான்னு தொப்புள்ள வர ஹெர்னியா. சோ இதே வந்து லம்பார் ஹெர்னியா நீங்க கூகுள் பண்ண நிறைய இருக்கும். லம்பார் ஹெர்னியா பின்பக்கம் வந்துச்சுன்னா லம்பார் ஹெர்னியாம்பாங்க. இதே இந்த பக்கம் டயப்ரம்னு சொல்லுவோம். நுரையீரலுக்கும் குடலுக்கும் நடுவுல வந்து தடுப்பு இருக்கும், டயப்ரம்னு ஒரு லேயர் இருக்கும். அதுதான் நம்ம மூச்சு இதுவோம். அது மூச்சு இருக்கும்போது இதாகும். அந்த இடம் வீக்கா இருந்தா டயப்ரமேட்டிக் ஹெர்னியா அப்படிம்பாங்க. நான் சொல்ல ரொம்ப ரேர் கேசஸ் நம்ம பிரெயின் ஹெர்னியா அதெல்லாம் பத்தி பேசினா மக்கள் தேவையெல்லாம் குழப்படைஞ்சு வயிறை பத்தி மட்டும் பேசுவோம். ஏன்னா அதான் வருது, காமனா தான் வருது. 100% உங்களுக்கு வயிறுல உள்ள ஹெர்னியா தான் வருது. அந்த 90% தொப்புள் ஹெர்னியாவும் இந்த விரைப்பை ஹெர்னியா. இன்னொரு காமனா வருது, ஆபரேஷன் பண்றோம் இல்லையா, சில பேருக்கு அந்த லேடிஸ்க்கு வந்து சிசேரியன் ஆபரேஷன் பண்ணுவாங்க. சிசேரியன் ஆபரேஷன் அப்ப என்ன ஆகும்னா அந்த சதை வந்து திரும்பி கூடும். அதேதான் ஆபரேஷன் பண்ணிட்ட நவுறாது அசையாது அப்படின்னு படுக்க வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா சதையை வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு டைம் கொடுக்க மாட்டான். விட்டோம்னா அப்ப சதை வீக்கா இருக்கும். புரியுதுங்களா? புரியுது டாக்டர். சரி டாக்டர், எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியர் பிக்சரே கிடைச்சிருச்சு ஹெர்னியா குடல் இறக்கம் அப்படின்னா என்னன்னு டாக்டர். இப்போ அடுத்து ஒரு கேள்வி மட்டும். இப்போ நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு கண்டிப்பா பயப்படவே தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, அதை பத்தி அறியாமை தான். சரி, நான் இப்போ வர்றேன், ஆப்ரேஷன்ங்கிறது முடியுது, அதுக்கப்புறம் எத்தனை நாள் நான் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும், எப்ப நான் என்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம், அது எப்படி டாக்டர்? அதை பத்தி இல்ல அதுக்கப்புறமா ஒருவேளை ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஏதாவது லைஃப்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருமா, இல்ல எப்பயும் போல நான் இருக்கலாங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்கு அதை வச்சு உள்ள தஸ்டே நீங்க வாட்டுக்கு எப்பயும் போல இருக்கலாம் அப்படி சொல்லிடுவீங்களா? சரி, இப்போ ஹெர்னியா ஆப்ரேஷன்ல பார்க்குறோம். இப்போ ஹெர்னியா ஆப்ரேஷன்ல 2 விதமான ஆப்ரேஷன் இருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் சர்ஜரி, இன்னொன்று லாப்ரோஸ்கோபி சர்ஜரி. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 95% உள்ள ஹெர்னியாவை லாப்ரோஸ்கோபி, அதாவது சிறுதுளை நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்றது மூலமாவே ஆப்ரேஷன் சரி பண்ணலாம்.
சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக ஆப்ரேஷன் பண்ணலாம். இது வந்து 90% ஹெர்னியா பண்ணலாம். சில பேர் நான் சொன்ன ரொம்ப பெரிய ஹெர்னியா, சில பேர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஹெர்னியாவோட, அதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க சூழ்நிலையாலேயோ இல்லை அறியாமையினாலேயோ பண்ணாமல் விட்டுருவாங்க, காலம் கடந்து ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷனோட வருவாங்க. அந்த மாதிரி இருக்க சில ஒரு 5% 10% மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் சர்ஜரிங்கிறத பேசுவோம். மற்றபடி எல்லாருக்குமே லாப்ரோஸ்கோபிக் மூலமாகவே இந்த ஹெர்னியாங்கிறத சரி பண்ணலாம். ஒன்று. ஸோ லாப்ரோஸ்கோபி மூலம் பண்ணால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன அதே தான். ஆப்ரேஷன் பண்ணிட்டு யூஸ்வலாக 48 மணி நேரம் வீட்டுக்கு போயிடலாம். இங்க 48 நேரம் ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பிடலாம் வீட்டுக்கு. நான் யூஸ்வலா 24 மணி நேரத்துல சில பேஷண்ட் போயிருக்காங்க. சரி சரி சரிங்களா. அது வந்து ஒரு பேஷண்ட்ஸோட இதை பொறுத்து, இந்த வலியோட தாக்கமோ பேஷண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்தோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்வலா 24 hours to 48 hours அதிலே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. இது நார்மலா எல்லா வேலையும் பண்ணலாம். என்ன ஒரு சிலது மட்டும் பண்ண சொல்ல மாட்டோம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் சில விஷயத்த பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் தூக்குறது, ஏன்னா வந்து அதே மாதிரி இந்த ப்ரெஷரை வந்து நம்ம திருப்பி வயிற்றுல ஏற்றக்கூடாது அப்படின்னு. அதாவது வெயிட் தூக்குறதுங்கிறதுனா, நீங்க ஒரு தண்ணி பாட்டில் எடுத்தாலும் ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில், ஒரு தண்ணிக்கானும் ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கான் இருக்கு. எவ்வளவு தூக்குறதுங்கிறது வந்து அந்தந்த ஆளுங்களுக்கு பொறுத்து. இப்போ வந்து 100 கிலோ வந்து ஒரு ஜிம்ல டெய்லி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு 25 கிலோங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா. அவர் வந்து 20 கிலோ வரைக்கும் தூக்கலாம். நான் வந்து வெயிட்டே தூக்கினது கிடையாது, ஜிம்முக்கே கிடையாது அப்படின்றவங்க வந்து வீட்டு வேலையை வந்து கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். இப்போ நார்மலாக சில பேர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 weeks மட்டும் ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க சொல்ற அதே 6 packs வச்சிருக்காங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தொப்புள் ஹெர்னியா வந்து ஆபரேஷன் பண்ணி திருப்பி ஜிம்முக்கு தான் போறாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் அலோவ் பண்றோம். பட் அது ஒரு கிராஜுவலா பண்ணுங்க, ஒவ்வொரு இடப்பையும். ஏன்னா அந்த சதை வந்து கூடி வந்து அது தையலோட ஸ்ட்ரென்த் எடுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லோவா பண்ண ஆரம்பிச்சோம்னா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது. அப்படின்னா இது ஒன்றும் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் இல்ல, நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு சுலபமா திரும்பிடலாம். அதுக்கப்புறம் நீங்க உணவுல ஏதாவது கட்டுப்பாடு விதிப்பீங்களா? ஏன்னா இப்ப கிட்னில பிரச்சனைன்னு வைங்களேன், அந்த உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு, இதயத்துக்குலாம் எண்ணெயை குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுல ஏதாவது கட்டுப்பாடு இருக்குமா? அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். சாப்பாடுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது கிடையாது. சரிங்களா. வெயிட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெயிட் சொன்ன ரொம்ப உடல் பருமனை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சைஸ் வலை பாக்குறோம், இப்போ இந்த சைஸ் வலை பாக்குறோம். சரிங்களா. ரெண்டுமே வந்து வலைதான், சைஸ் இருக்குது. சின்ன ஒரு ஹெர்னியா இப்போ இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஓட்டைக்கு நான் வந்து இவ்வளவு பெரிய வலை வைக்கிறேன், இதை தாண்டி வராது. சரிங்களா. சப்போஸ் இந்த ஓட்டை பெருசாயிடுச்சு, நீங்க உடல் பருமன் அதிகமாக ஓட்டை பெருசாயிடுச்சு, ஸோ வலையோட ஓட்டை பெருசாயிடுச்சு அப்படின்னா வலையை தாண்டி ஹெர்னியா வரலாம். இதுதான் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு. ஓகே ஓகே. அதே மாதிரி என்னதான் நீங்க தையல் வந்து நீங்க போட்டாலும் புது துணி கிழிஞ்சதை தைக்கிறதுக்கும் பழைய துணி கிழிஞ்சதை தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த சதையோட நேச்சரை பொறுத்து தான் இந்த திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். சரிங்களா. அந்த சதையோட இதை கொண்டாடணும்னா நம்ம பாப்புலேஷன் நிறைய நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடுவோம், புரோட்டீன் சத்துக்கள் சாப்பிட்றோம், பட் நம்ம அளவா சாப்பிட்றோம், ரொம்ப கான்செப்ட் இல்லை. அதுக்கு தகுந்த மசில் ஒர்க் அவுட்டும் பெருசாக பண்றதில்லை. ஸோ இதெல்லாம் பண்ணி மசில் புரோட்டீன் ஸ்ட்ரென்த் ஆகி மசில் சதை வலுவாக இருந்துச்சுன்னா அந்த ஹெர்னியாங்கிறது வரதே தவிர்க்கலாம். மகிழ்ச்சி டாக்டர். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸ் ஆல் பாயிண்ட்ஸ் கவர்டு மாதிரி எனக்கு தோணுது. நம்ம என்ன பார்த்துட்டோம், ஹெர்னியானா என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கிறதும் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் பேசுனது இன்னும் சூப்பராக கனெக்ட் ஆகுது. ஏதோ டாக்டர்கிட்ட பேசின மாதிரியே இல்லை, ஏதோ நல்லா படித்த நம்ம அண்ணன் சொல்லி கொடுப்பாருல்ல, டே இங்கே வர்றா இதாண்டா சம்மு, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இந்த எக்ஸசைஸ் தூக்கி வை, இதுக்கு இப்படி போடுறாங்க, அந்த மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பர் டாக்டர். நீங்கள் பாசிட்டிவ் நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு மனப்பூர்வமான மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கடைசியாக நீங்கள் நேர்களை பார்த்து நேரடியாக ஃபார் மினிட் நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நேர்களை பார்த்து பேசிடலாம். இப்போ என்ன மெயினாக நான் இந்த நிகழ்ச்சி மூலம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு ஹெர்னியான்னு சொல்றாரு, ஆப்ரேஷன் பண்ணிக்கவும் சொல்றாருன்னா அந்த காரணம் என்னன்னா அதில் காம்ப்ளிகேஷன் வரலாம், அதாவது வருமுன் காப்போங்கிற மாதிரி அந்த காம்ப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடி அந்த சர்ஜரி பண்ணுறது நல்லது. உங்கள் சூழ்நிலையோ இல்லை காலகட்டத்தினாலேயோ நீங்கள் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் வருது, பட் தள்ளி போடாதீங்கிற ஒரு மெசேஜ் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் தள்ளி போடுறதுனால வந்துட்டு எதையுமே நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. அந்த சின்னதாக உள்ள ஒரு பிரச்சனையை பெருசாகிட்டு வந்து நிற்க போறீங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ ஹெர்னியா அப்படின்னா உங்களுக்கு என்ன நாலேஜ், இப்போ நிறைய யூடியூப் இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது உங்களுக்குலாம், பட் இருந்தாலும் தனக்குன்னு வரும்போது மற்றவங்களும் வரும்போது நம்ம வந்து எல்லாம் உபதேசம் சொல்கிறோம், ஆனால் தனக்குன்னு வரும்போது அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி பயம் உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் சயின்ஸ் நிறையா வளர்ந்த காலகட்டத்தில் இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாக நீங்கள் ஹெர்னியா பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் நார்மலாக ஆக்டிவிட்டி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு பயந்து போய் இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பயந்து போய் ரொம்ப தள்ளி நிற்க தேவையில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிறைய பேர் 1-2 டாக்டர்கிட்ட கூட நீங்கள் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை தவிர்த்துறாதீங்க. தவிர்த்து நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், போய் சொல்கிறோம் பண்ணா விட்டுறாங்க, அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு காம்ப்ளிகேஷன்ஸோட வராங்க. அப்போ எமர்ஜென்சியாக நைட்டோட நைட்டாக எடுத்துகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதனால அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது
இந்த நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஆமாங்க, இன்னைக்கு தெளிவா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க. எனக்குமே ரொம்ப ஃப்ரெஷ் தான். ஏன்னா குடலிறக்கம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் இருந்து அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை. அதுக்காக இந்த நம்மளோட இன்டர்வியூக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான். அது பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்கே என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு தெளிவின்மையோட தான் வந்தேன். தெளிவாக எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிடுச்சு. ஹெர்னியாங்கிறது ஒரு பொது சொல்லு. அது வந்து தொப்புள்ளையும் விரைப்பையிலையும் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் உடல் பருமன். கொஞ்சம் பெண்கள்லாம் வந்துட்டு நம்ம டெலிவரிலாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேலையே செய்யாமல் அப்படியே இல்லை சிசேரியன் வந்துருச்சுன்னா வேலையே செய்யாமல் அப்படியே இருந்துட்டு உடல் பருமன் ஆயிடுச்சுன்னா அது வரும். அது சதை இருக்குது, குடல் இருக்குது, அது மேலே இருக்குது. நான் இதை சொல்லுவேன். ஆனால் டாக்டர் தெளிவாக எல்லாத்தையுமே இன்டர்வியூலே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையான நிகழ்ச்சியையும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. 48 மணி நேரத்திலே வந்தால் போயிடலாமா. ஆனால் இது எதுவும் வராமல் இருந்துக்கிறணும், ப்ரிவென்ஷனோட இருந்துக்கிறணும். அதுக்கு மிக 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 முக்கியமாக டாக்டர் திரும்ப சொன்ன அந்த வார்த்தை உடல் பருமன், ஒபிசிட்டி தான். அதனால ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்போம். நானும் கொஞ்சம் சரியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நான் பசங்களாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அண்ணே வெயிட் போட்டிங்கன்னு. ஆனால் நானும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சரியாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் வெயிட்டு, இந்த சாப்பிட்ற உணவுகள், நல்ல உணவுகள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் நம்ம வரவே இல்லாமல் ரொம்ப சரியாக இருந்துக்கலாம். அப்படி யாருக்காவது ஏதாவது இருந்தாலும் கூட இம்மிடியேட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு வரும்போது காசாகும், செலவாகும், சரி அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் அப்படி விட்டால் எமர்ஜென்சி நைட்டோட நைட்டாக பண்ணுற மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த பாசிட்டிவிட்டி நிச்சயமாக ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.